ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்த்ரா சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து ஃப்யூச்சரில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வரக்கூடிய சேஞ்சஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சேஞ்சுன்னு கேட்குறீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து சில ஸ்டாக்ஸ் உள்ளே வரும், சில ஸ்டாக்ஸ் வெளில வரும். அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அருகாமையில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேஞ்சஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2025 நடக்கிறதா வந்து ஜெயம் ஃபினான்ஷியல்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க, ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த நிறுவனம் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோவும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ், இந்த ரெண்டு நிறுவனமும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் உள்ள வருது. ரெண்டு நிறுவனம் வெளில போகும், அதாவது 50 கம்பெனிஸ் தான் அதில் இருக்க முடியும். ரெண்டு நிறுவனம் வெளில போகும். எந்த ரெண்டு நிறுவனம் வெளில போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடும் எய்ச்சர் மோட்டார்ஸும் வெளில போகுது. ஸோ உள்ளே வர்றதுனால அந்த கம்பெனிக்கு என்ன நடக்கும், வெளில போகிறதுனால இந்த கம்பெனிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே என்எஸ்சி வந்து மேக் பண்ணுறது தான். அதனால் வந்து எந்த கம்பெனிக்கும் பெருசாக நன்மைகளோ தீமைகளோலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ உள்ளே வரும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கவங்க வந்து யார் உள்ளே வரவங்களோ அதில் வந்து ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த பேசிவ் ஃபண்ட்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜொமேட்டோ உள்ளே வரதுனால கிட்டத்தட்ட வந்து $607 மில்லியன் அளவுக்கு ஃபண்ட்ஸ் இன்ஃபியூஸ் ஆகும் ஜொமேட்டோ உள்ள. அதேமாரி ஜியோ வர்றதுனால வந்து $322 மில்லியன் அளவுக்கு ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த நியூஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 அன்னைக்கு ஜொமேட்டோ வந்து 5% அளவுக்கு ரைஸ் ஆச்சு ஷேர் ப்ரைஸ். அதேமாதிரி வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஒரு 7% அளவுக்கு ரைஸ் ஆச்சு. இது ரெண்டும் வந்து பிபிசிஎல் எய்ச்சர் மோட்டார்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இது ரெண்டும் வந்து வெளில வரதுனால இது வந்து பேடான கம்பெனி அப்படிலாம் கிடையாது. எய்ச்சர் மோட்டார்ஸ் ஒன்று ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் ரெவன்யூஸ் கொடுத்துட்ருக்கு. நிறைய ஹை செக்மெண்ட்டில் உள்ள டூ வீலர்ஸ், இந்த ராயல் என்ஃபீல்ட்லாம் இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வெளில போகிறதுனால இவங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட இந்த பிபிசிஎல்லேருந்து வந்து $223 மில்லியன் அளவுக்கு பணம் வந்து வெளில போகும். அதேமாதிரி எய்ச்சர் மோட்டார்ஸ்லேருந்து $239 மில்லியன் அளவுக்கு பணம் வந்து வெளில போகும். ஸோ உள்ளே வரும்போது பணம் வரும், வெளியே போகும்போது பணம் போகும். அதை வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோ மற்றவங்களோ வந்து அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நம்ம பொதுவாக வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸு, அந்த கம்பெனியோட புக் வேல்யூஸ், அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் பார்த்து லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு எந்தவித ஒரு பாதிப்புமே இருக்காது. ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஜொமேட்டோவையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸையும் வாட்ச் லிஸ்ட் வச்சுக்கோங்க. ஜியோ வந்து ரிலையன்ஸ் கம்பெனி, அதனால் வந்து அவன் ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிறதுனால நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜொமேட்டோ வந்து வளர்ந்து ஒரு நிறுவனம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே வந்து லாஸை தான் வந்து குறைச்சிக்கிட்டே வந்துட்டு தான் இப்போ தான் வந்து ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதனால் வந்து அதுவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் உள்ளே வருவாங்க, ஒரு லாங் டேர்முக்கு நம்ம பிக் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நிஃப்டி இண்டெக்ஸில் 50 இண்டெக்ஸில் வந்து நிகழக்கூடிய மாற்றங்கள் ஆசான் மார்ச் 2025 ஜேஎம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த நிஃப்டி 50 சேஞ்சஸை பற்றியான தகவல் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.